வணக்கம் நண்பர்களே 226 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கிடைக்குங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ்ல ஒரு சிஎன்ஜி ஜூபிட்டர் வந்து வரப்போகுது நம்ம சேனலில் நிறைய அப்டேட் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. உலகின் முதல் சிஎன்ஜி ஸ்கூட்டர் வந்து இந்த ஜூபிட்டர் தாங்க. ஸோ சிஎன்ஜி அப்படிங்கிறப்ப முதல் டவுட்டே நமக்கு என்ன வரும், டேங்கை எங்கே வச்சுருப்பாங்க அந்த டவுட்டு தானே வரும். ஸோ வாங்க காமிச்சிட்றேன். ஸோ டேங்கை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த போர்ஷனில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதற்கான நாப் வந்து நமக்கு வந்து ரியர்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிஎன்ஜி வந்திருக்கு, நமக்கு மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும், ரன்னிங் காஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். சேம் டைம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம இழந்தான் ஆகணும். ஜென்ரலாக வந்து இந்த ஜூபிட்டரோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து கட் ஆகுது. ஏன்னா பூட் ஸ்பேஸ் வர இடத்துல தான் வந்து டேங்க் வந்து நமக்கு வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.4 kgயில் வந்து நமக்கு வந்து டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து சிஎன்ஜியில் தான் ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு ஆக்சிலரியாக வந்து பெட்ரோல் டேங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆஸ் யூஷுவல் ஃப்ளோர் போர்டு ஏரியா கீழே வந்து நமக்கு வந்து பெட்ரோல் டேங்க் வந்துடும். ஸோ பெட்ரோல் போடணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே அதுக்கான நாப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 2 லிட்டர் வந்து பெட்ரோலும் வந்து போட்டுக்கலாம். 1.4 kg வந்து சிஎன்ஜி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கம்பைன்டு மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப 226 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க கம்பைண்டாக. இப்போ சிஎன்ஜி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோவுக்கு 84 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிஎன்ஜி பெட்ரோல் ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு வந்து 226 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சிஎன்ஜி மாடலோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80.5 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு போகும்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம டிசைனை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ டிசைன் அப்படிங்கிறப்ப நமக்கு கலர் பார்த்திங்க அப்படின்னா காப்பர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வந்து புதுசு. சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஜூபிட்டர் நேமோடு சேர்ந்து நமக்கு வந்து சிஎன்ஜியோட அந்த பேட்சும் வந்து வந்துடுது. ஸோ காப்பர் கலர்லேயே நமக்கு வந்து கிராப் ரயிலும் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து சிஎன்ஜிங்கிற நேம் பேட்ச் மட்டும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது 2 சைடுமே நமக்கு வந்து வருது. அதே மாதிரியே ஃப்ரண்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சிஎன்ஜிக்கான ஸ்டிக்கரிங் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வருது. ஸோ ஓவராலாக டிசைன் பார்க்குறப்ப டிசைனை வந்து மாற்றலை, கலர் புது கலர், ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, பேட்ச் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூபிட்டர் ஸ்கூட்டரில் நார்மலாக வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த சிஎன்ஜி மாடலையும் கொடுக்குறாங்க. பவர்னு பார்க்குறப்ப 5.3 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம பெட்ரோல் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5.9 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ பெட்ரோல் மாடலை விட பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான். டார்க்கும் அதே மாதிரி தான் 9.8 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பெட்ரோல் மாடல். இந்த சிஎன்ஜி மாடல் வந்து 9.4 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ பவர் டார்க்குன்னு பார்க்குறப்ப பெட்ரோல் மாடலை விட சிஎன்ஜி மாடல் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு டிவிஎஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோன்னா ஒரு 45லேருந்து 50 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். அப்போ வந்து 1 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து 2 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஎன்ஜி மாடல் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய்க்கு கீழே தான் நமக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டெய்லி கம்யூட் பண்ணுறவங்க, டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்பவே குறையும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி ஆஸ் யூஷுவல் ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்துடுது. மெயினாக டிசைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பர் கலரு, அதில் வந்து ஃப்ரண்ட்டு கவுல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து வருது. முன்னாடி இருக்கக்கூடிய லைட்டிங்கோட சேர்த்து க்ரோம் ஃபினிஷ் வந்து வருது. அப்போ வந்து காப்பரு, க்ரோம் ஃபினிஷு, பிளாக் கலர் எல்லாமே சேர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வருது. ஸோ இந்த கலர் எனக்கு வந்து ஸ்பெஷலாக பர்சனலாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க பெட்ரோல் மாடலை விட அந்த சிஎன்ஜி மாடல். நார்மலாக கன்சோல் பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸில் யூஸ்வலாக வர மாதிரி ஸ்டைலிஷாக அனலாக் டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் வந்து லாங் சீட் வந்து கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு பெரிய சீட்டு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஃப்ளோர் போர்டு ஏரியா, 2 லிட்டரில் ஃபியூவல் பெட்ரோலும் வந்து கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக சிஎன்ஜி நமக்கு வந்து ஆட் ஆகுது. மெயினாக மைலேஜுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே ஜூபிட்டர் வந்து ஒரு எக்கானமியாக ஓட்டணும் அப்படின்னா 50க்கு மேலே மைலேஜ் வரும். இந்த சிஎன்ஜி மாடல் 226 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து டிஸ்க் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்லாம் வந்து பெட்ரோல் மாடலில் இருக்க மாதிரி தான் சேம் தான் நமக்கு வந்து சிஎன்ஜி மாடலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜியில் நமக்கு வந்து அந்த ஃபியூவல் டேங்க் மட்டும்தான், அந்த ஃபியூவல் மட்டும்தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. கலர் ஆப்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிச்சிருக்கா? ஸோ சிஎன்ஜி வந்து கம்பைன்டு மைலேஜ் வந்து 226 போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே வந்து நல்ல மைலேஜாக. இப்போ ஒரு சைடு பஜாஜ் வந்து சிஎன்ஜியில் ஃபஸ்ட்டு பைக்கை கொண்டு வந்தாங்க ஃப்ரீடமாக. இப்போ டிவிஎஸ் வந்து போட்டிக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் பற்றி, ஸ்கூட்டர் நல்லா இருக்கா, பார்த்தோம் உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.